அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்திலே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதிலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை தமக்கு மத்தியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றிருந்தால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸகீனத்து இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அல்லாஹ் தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த மலக்குமார்களிடத்திலே இந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். என்ன, நாம் ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற ஒரு மஜ்லிஸிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறோம். நாம் படித்த தலைப்பு தான், எனக்கு தெரிந்த தலைப்பு தான், நான் இந்த தலைப்பிலே 1000 ஹதீஸ்கள் தெரிந்திருக்கிறேன் தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய வேதம் பேசப்படுகின்ற ஒரு சபையிலே நான் கலந்து கொள்வேன் என்றிருந்தால் அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிச்சயமானது, உறுதியானது. அல்லாஹ்வுடைய ஸகீனத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மலக்குமார்களோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியம். இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவரோடு அல்லது ஒரு விளையாட்டு வீரனோடு ஒன்றாக இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுல எவ்வளவு பெருமைப்படுறோம். அதை எத்தனை பேருக்கு சேவ் பண்றோம்? மலக்குமாரோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியம் யாருக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே? அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசுகின்ற சபைகளிலே உட்காரக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா? என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாதா? இவ்வளவு அருமையான பாக்கியங்களை நாங்கள் ஏதோ மறந்தவர்களை போன்று அல்லது தெரியாதவர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதன் முக்கியத்துவங்களை, இதனுடைய பெருமதியை நாங்கள் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே.